எல்லா பிள்ளைகளும் தீனின் கருவறையிலே பிறக்கிறார்கள், அல்லாஹ்வின் ஏற்காட்டிலே பிறக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யகூதிகளாக, நசாராக்களாக, நெருப்பு வணங்கிகளாக, ஏனைய சிலை வணங்கிகளாக அவர்களுடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள் என்று புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக கூறுகின்றது. இன்றைய வாலிபர்கள் இப்படியான நிலைக்கு மார்க்க அறிவிலும் ஏனைய உலக அறிவிலும் சமூகம் சார்ந்த விடயங்களிலும் இவர்கள் இன்று தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களா? எனவே சாலிகான வாலிபர்களை உருவாக்க வேண்டுமென்றால், சாலிகான பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமென்றால், சாலிகான யுவதிகளை உருவாக்க வேண்டுமென்றால் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த இஸ்லாமிய தர்பியாக்கள், இஸ்லாமிய இந்த பண்பாடுகள், ஒழுக்க மாண்புகள், இன்ன சுன்னாக்கள் அது எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே அப்படித்தான் ஒவ்வொரு வாலிபருக்கும் அவரவரின் திறமைகளுக்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான வழிகாட்டலை கொடுத்தார்கள். சிலர்களுக்கு அவர்களுக்கு படைகளின் தளபதியாக அதற்கான ஆலோசனையை கொடுத்தார். இன்னும் சிலருக்கு குர்ஆனை பாடமிட்டு அதை பாதுகாத்து அதை அடுத்த தாபியங்களுக்கு ஒப்படைப்பதில் பொறுப்பு சாட்டினார். இன்னும் சிலர்கள் ஹதீசுகளை, துஆக்களை பாடமிடுவதில் முக்கியத்துவம் கொடுத்தார். இன்னும் சிலருக்கு பொது வேலைகள், ஏனைய வேலைகளில் ஈடுபடுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பாதுகாப்பு துறைக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து அவனது தூதரும் அடியாருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் கூறிக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, ஏக வல்லோன் அல்லாஹு தஆலாவை பயந்து அஞ்சி தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் நினைவூற்றுகின்றேன், வசியத்து செய்கிறேன். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இவர்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹு தஆலா பொறுப்பாக இருக்கின்றார். யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருடைய இக்கட்டான, கஷ்டமான, இறுக்கமான நிலைகளிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கின்றார் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் முஸ்லிமாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக அல்லாஹ்வை புகழ்வோம். எங்களுடைய பிறப்பை எடுத்துக்கொண்டால் தாயின் கருவறை முதலாவது எங்களுக்கான பாதுகாப்பான இடமாக இருந்தது. அதற்கு பிறகு உலகத்திலே பிறந்து 10 வருடங்கள் சுமார் எந்தவிதமான பாவமுமற்ற ஒரு நடுநிலை தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கை. அதிலே ஃபர்துகள் இல்லை, அதிலே அமல்கள் இல்லை. ஆனால் 7 வயது பிந்தியதும் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். 10ஆகியும் தொழாவிட்டால் அடித்து தொழ வைக்க வேண்டும் என்ற அந்த கண்டிப்பு இஸ்லாத்திலே இருக்கிறது. அதற்கடுத்த பருவம் 10-15க்கு பிறகு வாலிப பருவம் ஆரம்பிக்கிறது. இதுதான் ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. அவர்களுடைய சிந்தனை தெளிவு, சிந்திக்கும் தெளிவு, அவர்களுடைய ஏனைய
ஏனைய கல்வி சார்ந்த அடைவுகள் அனைத்தும் இந்த 10-12க்கு பிறகு எங்களுக்கு அடைய பெறுகிறது. அதன் மூலம் அவன் இந்த உலகத்திலே வாலிபன் என்ற ரீதியில் கல்வியையும் ஞானத்தையும் பழக்க வழக்கங்களையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கின்றான். அதன் மூலம் அவருடைய படிப்பு சார்ந்த விடயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு சிறந்த அறிவாளியாக, சிந்திக்கின்றவனாக, முடிவெடுக்கும் தகமை பெற்றவனாக இந்த ஏற்றுக்கொண்டிருக்கும் தீனுக்கும் சமூகத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் பணியாற்ற வேண்டிய கடமைகளோடு அந்த வாலிப பருவத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாலிப பருவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. உலகத்திலே அவர்களால் தான் எத்தனையோ எதிர்பார்ப்புகளும் சாதனைகளும் சமூகங்களின் விடுதலைகளும் பாதுகாப்புகளும் எதிர்கால சந்ததிக்காக விட்டு செல்லக்கூடிய ஆய்வுகளும் சிந்தனைகளும் கண்டுபிடிப்புகளும் என்றெல்லாம் இந்த வாலிப பருவத்தோடு தொடர்கிறது. ஒரு முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கென்று தனித்துவமான ஒரு பகுதியாக இந்த வாலிப பருவம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைவிலே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹ் தஆலாவை முழுமையாக அவன் ஏற்று கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி வாழும் ஒரு வாலிபன் நிச்சயமாக அவன் மிகச்சிறந்த அடைவை உலகத்திலும் மறுமையிலும் அடைய முடியும். அதற்காகத்தான் இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலே உங்களுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். உண்மையில் நஹ்னு நக்ஸு அலைக நபாஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. சூரத்துல் கஹ்ஃபிலே கஹ்ஃப் வாசிகளை பற்றி கூறும் பொழுது உங்களுக்கு நாங்கள் அந்த வாலிபர்களுடைய உண்மையான செய்தியை, வரலாற்றை, விடயங்களை உங்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம். அல் குர்ஆன் கூறுகிறது, அவர்கள் ஆமனு பிரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, எனவே அவர்களுக்கு நாங்கள் நேர்வழியை, அந்த வழிகாட்டலை ஆழமாகவும் அதிகமாகவும் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். எனவே வாலிபர்கள் அவர்கள் தீனை சுமக்கும் காலம் அந்த வாலிபத்தின் ஆரம்பமாகும். தொழுகை கடமையாக்கப்பட்டு அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு கடமை சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு அதன் ஊடாக இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை ஈமானிய வெளிப்பாட்டிலே ஈமானிய அடையாளங்களோடு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துச் செல்வதற்கான அடிப்படை இந்த வாலிபத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே உங்களுக்கான மனைவிகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சோடியாக, ஆணாக பெண்ணாக வாலிப பருவத்திலே உங்களுக்கு அந்த பகுதி இருக்கிறது. அவர்கள் வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா, உங்களுக்கான கணவன் மனைவிகளை அந்த வயதிலே ஏற்பாடு செய்து அது மாத்திரமன்றி அவர்களின் மூலம் பிள்ளைகள், பேர பிள்ளைகளை உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத், ஏனைய நல்லவைகள், உண்ணல், பருகல், குடிக்கல், ஏனைய எல்லா விடயங்களுக்கும் ஹலாலானவற்றை ரிஸ்காக அல்லாஹு தஆலா நல்லதை தந்து கொண்டிருக்கிறான். சூரத்து நம்மளுடைய 72வது வசனம். உண்மையில் வாலிப சமூகம், இந்த சமூகம் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை, தலை நிமிர்ந்து இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்வதற்கான அடிப்படை எங்களுக்கு முன்னுள்ளவர்கள், பெற்றோர்கள், ஏனையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இந்த வாலிபர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி வாலிபர்களுக்கு கீழே இருக்கும் சிறுவர்களுக்கு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பயிற்சியை இந்த வாலிபர்களின் நடத்தைகளின் மூலம், ஒழுக்க மாண்புகளின் மூலம், அவர்களுடைய நல்லெண்ணங்களின் மூலம், நல்ல நடவடிக்கைகளின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த வாலிப பருவத்தை வைத்து இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையில் தான் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறந்து வளரும் எல்லா பிள்ளைகளும் அல்லாஹ்வின் இயற்கை நியதியான அந்த மார்க்கத்தில் தான் இருக்கின்றார். ஃபஅபவாஹு,
அவருடைய பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானி. எல்லா பிள்ளைகளும் தீனின் கருவறையிலே பிறக்கிறார்கள், அல்லாஹ்வின் ஏற்காட்டிலே பிறக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யகூதிகளாக, நசாராக்களாக, நெருப்பு வணங்கிகளாக, ஏனைய சிலை வணங்கிகளாக அவர்களுடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள் என்று புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக கூறுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று எங்களுடைய வாலிப சமூகத்தை இப்பொழுது எடுத்து பார்த்தால் நவீன சாதனங்கள், கை தொலைபேசிகள், ஏனைய காட்சிகள், ஏனைய மீடியா விடயங்கள் அனைத்திலும் மூழ்கி வாலிபத்தை நாசமாக்கி எதிர்கால சமூகத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டிய காலத்தை வீணாக்கி மிகவும் மோசமான நிலைக்கு இந்த வாலிப சமூகம் உலகத்திலே எல்லா இனங்களிலும் இருப்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிம் வாலிபரை பொறுத்தவரையில் அவருக்கு அப்படி இருக்க முடியாது. அவருக்கென்று வரையறைகள் இருக்கிறது, எல்லைகள் இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது, அவருக்குரிய பொறுப்புகள் இருக்கிறது. இந்த அனைத்தும் சரியாக தெளிவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், இப்படி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இப்படி சஹாபாக்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஓடியாடி தெரியும் பருவம். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் இந்த உம்மத்தின் நிரந்தரமான இருப்புக்கான என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே செய்தார். உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி ஹதீஸ்களில் நாங்கள் அவர்களுடைய பெயரை சொல்லுகிறோம். அவர் ஒரு பாலைவனத்து நாட்டுப்புறத்திலே வந்த ஒரு மனிதர். அவருக்கு மதீனாவில் தங்குவதற்கு எந்த இடமும் இல்லை. சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கி இருப்பதற்கு அவருக்கு வருமானம் இல்லை, பரம ஏழை. அவர் ஒதுங்கிய இடம், நின்ற இடம் மஸ்ஜிது நபவி. சஹாபாக்களின் வரலாற்றிலே அதிகமான ஹதீசுகளை அறிவித்த நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர். காரணம், அவருக்கு வேறு எந்த வேலையும் இருக்கவில்லை. மஸ்ஜிது நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அனைத்தையும் அப்படியே கோட் பண்ணுவதை போன்று உடனடியாக மனதிலே பாடமிட்டுக் கொள்வார். 5000 ஹதீஸுக்கு மேற்பட்ட ஹதீஸை அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் அவருடைய பொருளாதார நிலையை எடுத்து பார்த்தால் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், மஸ்ஜித் நபவியின் மின்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து பயான் பண்ணும் இடத்துக்கும் இடையில் சில மீட்டர்கள் தான் இருக்கிறது. அவர் இருந்த அந்த மின்பருக்கு பக்கத்திலே இருந்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் அந்த சபைக்கு வருவதற்கு முன்னர் 4-5 முறை அவர் நினைவை இழந்து விழுந்து விழுகின்றார். காரணம், அவருக்கு பசி தாங்க முடியாமல் இந்த மனிதர் பலமுறை விழுகின்றார். அப்படியான வறுமையில இருந்து கொண்டவர்கள் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸை இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு பாதுகாத்து எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அன்றைய வாலிபத்தை அவர்கள் அதற்கு கழித்தார்கள். அதை போன்று ஏனைய சஹாபாக்களை எடுத்துக்கொண்டார். அப்துல்லாஹ் இப்னு உமர் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக அதிகமான ஹதீஸ்களை பாடமிட்ட இளம் பெண்ணாக இருந்ததனால் 2500க்கும் மேற்பட்ட ஹதீஸை பாடமிட்டார். அவர்கள் அன்று பாடமிட்டு எங்களுக்கு ஒப்படைக்காவிட்டால் இன்று எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாமல் போயிருக்கும். எனவே அவர்கள் அந்த வாலிப பருவத்தை மனநவிடும் மனன சக்தி, ஞாபக சக்தி, இதை சரியாக பயன்படுத்தி கொண்டதன் மூலம் இன்று உலகத்தின் 4 பக்கங்களிலும் இந்த மார்க்க அனுஷ்டானங்களை செய்வதற்கான ஆதாரங்கள் ஹதீஸில் இருந்து தெளிவாக கிடைக்கப்பெற்றது. எனவே சகோதரர்களே, இன்றைய வாலிபர்கள் இப்படியான நிலைக்கு மார்க்க அறிவிலும் ஏனைய உலக அறிவிலும் சமூகம் சார்ந்த விடயங்களிலும் இவர்கள் இன்று தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களா, அல்லது வெறுமனே யூகங்களிலும் விளையாட்டுகளிலும் மீடியாக்களிலும் கையடக்க தொலைபேசிகளிலும் இன்னும் உள்ளவற்றிலும் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று பார்த்தால் இரண்டாவது சொன்னதுதான் உண்மை. எனவே எங்களுடைய உலமாக்கள், எங்களுடைய நிர்வாகங்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தலைக்கு மூத்தவர்கள் எல்லோரும் வாலிபர்களுக்கான
பாடத்திட்டங்களை அது வெறுமனே பயானாகவும் வெறுமனே வழிகாட்டலாக மாத்திரம் இல்லாமல் அனைத்து துறை சார்ந்த விடயத்திலும் அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். பாதுகாப்பான விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் மீடியா துறையிலே மிகச்சிறந்த முறையில் ஈடுபட்டு உலகத்துக்கு இஸ்லாத்தின் பண்பாடுகளை சொல்லும் நிலையில் அவர்கள் மாற்றப்பட வேண்டும். ஒரு ஊரின் வாலிப சமூகத்தை அந்த ஊரின் படித்தவர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், தலைக்கு மூத்தவர்கள், திட்டமிடுகின்றவர்கள், மஸ்ஜிதின் நிர்வாகங்கள் அவர்களுக்கான படிப்புக்கான தேர்வுகளை, துறைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த படிப்பு சார்ந்த விடயங்களில் அவர்களுக்கு வழிகாட்டலையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த விளையாட்டுகளுக்கான ஏற்பாடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், தயார்படுத்த வேண்டும். இவ்வாறான ரீதியில் இந்த வாலிப சமூகத்தை நாங்கள் தயாராகாவிட்டால் எங்களுடைய அடுத்த தலைமுறை மிகவும் மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக வாலிப சமூகத்தை உலகத்திலே எடுத்து பார்த்தால் இன்று வீணான விடயங்களில் காலங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலைக்கு மாற்றமாக இந்த வாலிபர்களை ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், மஸ்ஜிதின் வழிகாட்டலில், மஸ்ஜிதின் சூழலில், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் வளர்ந்தவர்கள் அவர்கள்தான் இந்த சமூகத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். எனவே சகோதரர்களை, நாங்கள் எங்களுடைய வீடுகளிலாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளிலாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், ஒன்று சேரும் பொது இடங்களாக இருக்கலாம், அந்த வாலிபர்கள் அவர்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது. அவர்களுக்கான வழிகாட்டலும் அவர்களுக்கான பாடத்திட்டங்களும் அவர்கள் செயல்படுவதற்கான திட்டங்களும் துறைகளும் தயார்படுத்தப்பட வேண்டும். படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், மூத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த வாலிபர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அவர்களுக்கான உளவள வழிகாட்டல்கள் இந்த மஸ்ஜிதுகளின் ஊடாக கொடுக்கப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், எங்களுடைய அடுத்த படித்தரமாக லேயராக அவர்கள் தான் இருக்கின்றார். எனவே அந்த வாலிபர்களை வெறுமனை விட்டுவிடாமல் அவர்களுக்கான அனைத்து துறைக்குமான வழிகாட்டலும் அவர்களுக்கான சிறந்த வழிமுறைகளும் பெரியோர்களால், சிந்தனையாளர்களால், உலமாக்களால், படிக்கின்றவர்களால், படித்துக் கொண்டிருக்கின்றவர்களால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்று எங்களுடைய சமூகத்தின் நிலை அது எல்லா ஊர்களிலும் அப்படித்தான். ஓரளவுக்கு வேதை அடையும் பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு அனுப்பிவிடுகின்றோம். அது கூடாது, ஹராம் என்று நான் ஃபத்வா கொடுக்க வரவில்லை. அதுவும் தேவைதான். அதன் மூலம்தான் எத்தனையோ சாதனைகள் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறுகிறது. மஸ்ஜிதுகள் பொலிவடைகிறது, அதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது, குடும்ப விடயங்கள் ஹலாலாக நிறைவேற்றப்படுகிறது. இப்படியெல்லாம் நடைபெறுகிறது. அது கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு கல்வி துறையில், சிந்தனை துறையில், ஏனைய தொழில் துறைகளில் சிறந்த அடைவுகளை அடைந்து கொண்டு மார்க்க பற்றோடு அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் என்றால் சிறிய சம்பளத்தை விட மேலதிகமான சம்பளங்களையும் பெற்று வருமானங்களையும் பெற்று அவர்கள் பன்மடங்கு இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் தீனுக்கும் உழைக்க முடியும். எனவே அப்படியான திட்டமிடல்கள் ஆசிரியர்களின் மூலம், சிந்தனையாளர்களின் மூலம், பொறுப்பு வாய்ந்தவர்களின் மூலம் அது செயல்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் வாலிபர்களுக்கான ஒரு துறை இருக்க வேண்டும். அவர்கள் பொதுவாகவே ஜனாதா விடயங்களில் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றுகின்றார்கள். ஊரின் பாதுகாப்பின் விடயத்திலே அவர்களுடைய சக்திக்கேற்ப செயல்படுகின்றார்கள். அவர்கள் ஏனைய பொறுப்பு வாய்ந்த விடயங்களை செய்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய வாலிப சமூகத்தை, எங்களுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக திருமண பந்தங்களுக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ துஆக்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹு அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹு அலைஹி. இது என்ன துஆ? சில வேளை ஓதி இருக்கலாம், மறந்திருப்பீர்கள். ஒருவர் திருமணம் முடிப்பதற்காக கணவன் மனைவியை பார்ப்பதற்கு, தேர்ந்தெடுக்கப்பட போகும் அந்த மனைவியை பார்ப்பதற்கு கணவன் செல்லுகிறான், அல்லது கணவனை மனைவி அந்த வந்த நேரத்தில் அவள் பார்க்கிறார். இந்த பார்க்கும் பொழுது, நோட்டமிடும் பொழுது ஓத வேண்டிய துஆ இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹு அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹு அலைஹி. இது ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுதும், பெண் ஆணை பார்க்கும் பொழுதும் ஓத வேண்டும். நாங்கள் சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம், பித்அத்துகள் ஏனையவைகள் இல்லை என்று கூறுகின்றோம். எங்களுடைய மஸ்ஜிதின் வழிகாட்டல் இந்த துஆவை பாடமிட்ட நிலையில்
அவர் பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வழிகாட்ட வேண்டும். என்ன பொருள் அதனுடைய? அல்லாஹும் இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலை. ஒரு மாப்பிள்ளை, ஒரு பொதுமகன், ஒரு வாலிபன் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது, யா அல்லாஹ், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலை, இவளிடம் எல்லா விடயமும் கைராக நல்லதாக இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கிறேன். அவளை சார்ந்தவைகள், உறவுகள், அவளுடைய சூழல், அவளுடைய பழக்க வழக்கங்கள், அவளுடைய நண்பிகள் அனைத்துமே நல்ல சூழலில் இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்கிறேன். அவளில் ஏதாவது சறுக்கல்கள், சர்றுகள், தீமைகள் இருந்தால் அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை சார்ந்த தீமைகள் ஏதாவது இருந்தால் அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு உன்னதமான ஒரு ஹதீஸ் என்பதை பாருங்கள், எவ்வளவு உன்னதமான ஒரு துவா என்பதை பாருங்கள். ஒவ்வொரு வாலிப பெண்ணும், ஒவ்வொரு வாலிப ஆணும் இதை பாடமிட்டு திருமண பந்தத்திலே ஓதி நுழைகின்றார்கள் என்றால் எவ்வளவு பாதுகாப்பு என்பதை பாருங்கள். அல்லாஹ்விடம் பாரம் சாட்டுகிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம். பலமுறை இதை நான் இந்த மிம்பரிலும் கூட இந்த துஆவை சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர்கள் பாடமிட்டு இருக்கின்றனர் அன்பார்ந்த சகோதரர்கள். எனவே இவ்வகையான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திறம்பட எடுத்துச் செல்வதற்கான உதாரணம். அதை போன்று அன்பார்ந்த சகோதரர், நாங்கள் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை நடாத்துகின்றோம். நடத்தும் பொழுதும் ஒரு துஆ இருக்கிறது. பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வஜன்னிப ஷைத்தான மா ரஸக்தனா. இது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை நடாத்துவதற்கு ஆரம்பிக்கும் பொழுது ஓத வேண்டிய துஆ. ஒவ்வொரு முறையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஓத வேண்டிய துஆ என்ன? பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான், ஷைத்தானை விட்டு எங்களை நீ தூரமாக்கிடு. வஜன்னிப ஷைத்தான மா ரஸக்தனா, நீ எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதன் மூலம் கருத்தரித்து பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நீ நாடி இருந்தால் அந்த கருவையும் நீ சைத்தான் நின்று பாதுகாத்து விடு. எவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் என்பதை பாருங்கள், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பதை பாருங்கள். பிள்ளை கருவிலே நுழையும்பதற்கு முன்னர், அந்த கருவிலே நுழைவதற்கு முன்னரே அதற்கான பாதுகாப்பை துஆவிலே கேட்கிறோம். கேட்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும். இது இல்லாத நிலையில் தான் எங்களுடைய திருமணங்கள் நடைபெறுகிறது. எனவே சாலிகான வாலிபர்களை உருவாக்க வேண்டுமென்றால், சாலிகான பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமென்றால், சாலிகான யுவதிகளை உருவாக்க வேண்டுமென்றால் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த இஸ்லாமிய தர்பியாக்கள், இஸ்லாமிய இந்த பண்பாடுகள், ஒழுக்க மாண்புகள், இன்ன சுன்னாக்கள் அது எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், இதா மாத்த இப்னு ஆதம் இன்கத அமலு, மனிதன் மௌத்தானால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்படுகிறது. கபரிலே போய் நல்ல ஓய்வு இருக்கிறது, திக்ர் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நாடினாலும் செய்ய முடியாது. எந்த தங்கடமும் இல்லை. தொடர்ந்து சுஜூதிலே இருந்து தொழுவோம் என்று முடிவெடுக்க முடியுமா? முடியாது. மன்னரை வாழ்க்கை உலகத்திலே செய்த அமலுக்கான பரிகாரம் அங்கு கிடைக்கும். நல்லதா? சுவர்க்கத்தின் வாயில்கள் திறந்திருக்கும். அந்த பூஞ்சோலையின் பார்வையில், அதனுடைய மனங்களில், அதனுடைய அழகான வாசனைகளில் அவர்கள் நம் நௌபத்தல்ல ரூஸ், முதலிரவு அந்த புது மாப்பிள்ளை எப்படி மகிழ்ச்சியாக தூங்குகிறார்களோ அப்படி நீ தூங்கு என்று கபூரிலே மலக்குகள் சொல்லுவார். அந்த நிலையில் கபருடைய நிலை அது இல்லாவிட்டால், அடுத்த பகுதியாக இருந்தால் நரகத்தின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு அதனுடைய தீச்சுவாடை இந்த கபரை நோக்கி வீசப்பட்டு அதனுடைய கொடுமையில் அவனுடைய வாழ்க்கை மறுமை வரைக்கும் உயிரோடு இருந்து அவன் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை என்பதை பாருங்கள். எனவே இந்த துஆவை பாருங்கள். ஜன்னிப ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு நீ தரும் பிள்ளை பாக்கியத்தையும் சைத்தானை விட்டு பாதுகாத்துவிடு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான துஆக்கள் எங்களுடைய வாலிபர்கள் திருமணத்துக்கு முன்னரே பாடமிட்டு கொடுக்கப்பட வேண்டும். அது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களை பற்றி அடிக்கடி, குறைந்தது மாதம் ஒரு முறை ஊரிலே உள்ள பொறுப்பு வாய்ந்தவர்கள், சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கான அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும், தேவைகளை கேட்டறிய வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் ஓலவல் முடிந்ததும் அந்த பிள்ளைகளை, மாணவர்களை அழைத்து, மாணவிகளை அழைத்து, உங்களுக்கான அடுத்த கட்டம் என்ன தேர்வு, என்ன துறை, எங்கு படிப்பது, எப்படி செய்ய போகின்றீர்கள் என்ற ஆலோசனை ஈமானிய வழிகாட்டலோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஊரின் பொறுப்பு வாய்ந்த நிர்வாகம் செய்ய வேண்டும்.
ஊரிலே உள்ள படித்தவர்கள் செய்ய வேண்டும். அதை போன்று அவர்கள் எந்த அரபு கலாசாலைகளுக்கு செல்ல வேண்டும், எங்கு சென்றால் அடைவை அடைய முடியும், எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த தொழிற்துறைகளுக்கு எந்தெந்த பகுதியிலே இருக்கிறது, எது சாதாரண தொகையிலே செய்ய முடியும், கட்டணத்திலே எது அனைத்தும் ஃப்ரீயாக செய்ய முடியும் போன்ற அனைத்து நிர்வாகத்தின் கையிலே இருக்க வேண்டும். வெறுமனை ஜும்மாவை நடாத்தி வைப்பதும், ஏனைய ஜனாதா திருமண விடயங்களை நடாத்தி வைப்பதும், வருடத்துக்கு ஒரு முறை நிறம்பூச்சுவதும் என்ற நிலையில் மாத்திரம் இருக்க முடியாது. எங்களுடைய எதிர்கால தலைமை இன்றிருக்கும் வாலிபர். அவர்களை நாங்கள் உறுதிமிக்க, ஈமானுள்ள, பண்புகளுள்ள, ஒழுக்கமுள்ள, நேர்மையான, நடுத்தரமாக வாழக்கூடிய நல்ல வாலிபர்களை சமூகத்தில் உருவாக்க வேண்டும். அதை செய்யாமல் நாங்கள் சென்றோம் என்றிருந்தால், குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் தனது மகன்களை, சிலர்கள் படிப்பு படிப்பை மாத்திரம் பார்க்கிறார்கள். ஒழுக்கம், தீன், பண்பாடு, இஸ்லாம், ஃபஜ்ர் தொழுகை, தஹஜ்ஜத், குர்ஆன், ஹதீஸ் இது எதுவுமே இல்லை. வெறுமனே அவருடைய அடைவு எனது மகன் படிப்பிலே உயர்ச்சி அடைய வேண்டும், படிப்பிலே அடையட்டும், அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல, அத்தோடு இணைந்த ஈமானிய பண்பாடுகளும் ஒழுக்கங்களும் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்றைய சஹாபாக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னேன், பசியோடு இருந்து ஹதீஸ்களை பாடமிட்டு ஒப்படைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்புகளை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்படியான சஹாபாக்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் தான் இந்த ஹதீசுகளை, குர்ஆனை எல்லாம் மனனமிட்டார். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கும் ஹதீஸ் வெறும் 50க்கும் 100க்கும் இடைப்பட்ட ஹதீஸ் தான். ஏனென்றால் வயது முதிர்ச்சி, வாய்ப்பாடம் பண்ண முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான். ஆனால் இந்த சிறிய அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்படியான சஹாபாக்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் தான் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனமிட்டு இந்த உலகம் இருக்கும் வரை, மறுமை வரை ஒவ்வொருவரும் அதன் மூலம் நேர்வழி பெறுவதற்காக பாடமிட்டு தந்தார். எனவே இந்த வாலிப சமூகம் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து. அவர்கள் 12, 13, 14 தாண்டினார். அவர்கள் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து. எனவே அவர்களை திட்டமிட்ட ரீதியில் துறைகளை தேர்வு செய்து மஸ்ஜிதுகளில் இந்த பணி நடைபெற வேண்டும். மஸ்ஜிதுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கும் பெரும் சிந்தனையாளர், தொழில்துறையில், படிப்பு துறையில், ஏனைய துறைகளில் அடைவுகளை அடைந்த பெரும் பெரும் சிந்தனையாளர்கள் இந்த மாவட்டத்திலே, இந்த பகுதியிலே இருக்கலாம். அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக மஸ்ஜிதுக்கு அழைக்க வேண்டும். அழைத்து எங்களுடைய வாலிபர்களையும் அழைக்க வேண்டும். ஊரின் பொறுப்பு வாய்ந்தவர்கள் அந்த இடத்திலே உட்கார வேண்டும். மஸ்ஜித் நிர்வாகம், விளையாட்டுத்துறை பொறுப்பாளர்கள், பாடசாலைகளில் ஆசிரியராக இருக்கின்றவர்கள், இப்படி அனைவரும் மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்து இவர்களுக்கான துறைகள் ஒவ்வொருவருடனும் தனியாக சம்பாஷணை செய்ய வேண்டும். அவர்களுடைய சிறந்த முடிவு எது, எதிலே ஆர்வம், எந்த துறையின்பால் அவர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் இந்த மஸ்ஜிதும் நிர்வாகமும் ஊரிலே உள்ள பொறுப்பு வாய்ந்தவர்களும் செய்ய வேண்டும். இதை செய்ய தவறும் பட்சத்தில் அவரவர்களுடைய இஷ்டத்துக்கு செய்யலாம். சில வேளை சிலர் லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பணத்தை சில துறையிலே செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்து அவர்களுக்கு இங்கு சம்பாதிக்க முடியாது, வருமானம் ஈட்ட முடியாது, அவர்களுக்கான அதன் மூலம் எதையுமே செய்ய முடியாது. அவர் நம்பிக்கை இழந்து, அவர் உடைந்து போய் இருக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, வாலிபர்கள் என்பவர்கள் இந்த சமூகத்தின் முதுகெலும்பு. அவர்கள் இந்த சமூகத்தின் தலைமைத்துவத்தை அவசரமாக பாரம் எடுக்க தயாரானவர்கள். அவர்கள் எங்களுடைய சந்ததிகளை அதிகரிக்க செய்ய வேண்டியவர்கள். அவர்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையை வழிகாட்டி உருவாக்க வேண்டியவர்கள். அவர்கள் இந்த ஊரின், அந்த பகுதியின் அனைத்து துறைகளையும் பிரகாசிக்க செய்ய வேண்டியவர்கள். எனவே வாலிபர்களுடன் பெரியவர்கள், நிர்வாகம், பொறுப்பு வாய்ந்தவர்கள் அனைவரும் இரக்கமாகவும் அன்பாகவும் அவர்களுடைய உணர்வுகளை பொறுத்து நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கும். உலமாக்கள் அவர்களின் விடயத்தில் முயற்சி செய்ய வேண்டும். படித்தவர்கள் அவர்களின் விடயத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே அப்படித்தான். ஒவ்வொரு வாலிபருக்கும் அவரவரின் திறமைகளுக்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான வழிகாட்டலை கொடுத்தார்கள். சிலர்களுக்கு அவர்களுக்கு படைகளின் தளபதியாக அதற்கான ஆலோசனையை கொடுத்தார். இன்னும் சிலருக்கு குர்ஆனை பாடமிட்டு அதை பாதுகாத்து அதை அடுத்த தாபியங்களுக்கு ஒப்படைப்பதில் பொறுப்பு சாட்டினார். இன்னும் சிலர்கள் ஹதீசுகளை, துஆக்களை பாடமிடுவதில் முக்கியத்துவம் கொடுத்தார். இன்னும் சிலருக்கு பொது வேலைகள், ஏனைய வேலைகளில்
ஈடுபடுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பாதுகாப்பு துறைக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தார். எனவே இந்த அனைத்தும் நடைபெற வேண்டிய இடம், திட்டமிட வேண்டிய இடம், ஆய்வு செய்ய வேண்டிய இடம் மஸ்ஜித். அது இல்லாவிட்டால் வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம் உரிய இடம் அல்ல. இது வெறுமனே நோன்பு காலத்தில் கஞ்சி பங்கிடும் இடம் மாத்திரம் அல்ல. இந்த மஸ்ஜித் ஊரின் பொருளாதாரத்தை தீர்மானிக்க வேண்டும், ஊரின் படித்த வர்க்கத்தை தீர்மானிக்க வேண்டும், ஊரின் சிந்தனையாளர்களை தீர்மானிக்க வேண்டும், ஊரிலே உள்ள பாதுகாப்புக்கான அடைக்கலமாக, அச்சாணியாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். எனவே சகோதரர்களை, வாலிபர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய சொத்து. அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும், வாலிபர்களுக்காக வழிகாட்டல் வேண்டும், வாலிபர்களுக்கான ஒன்று கூடல்கள் அடிக்கடி செய்யப்பட வேண்டும். வெறுமனை வாலிபர்கள் என்றால் ஆண்கள் மாத்திரமல்ல, யுவதி பெண்களும் ஒரு பக்கம். அவர்கள் தான் இன்று அதிகமாக படிக்கின்றார். பல ஊர்களில் எடுத்து பார்த்தால் பாடசாலைகளில் கட்டுப்பாடு இல்லாத நிலை போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று பார்த்தால், சென்ற வாரமும் இந்த செய்தியை நான் தென்பகுதியில் ஒரு மஸ்ஜிதிலே கூறினேன். ஏராளமான பாடசாலைகளில் அதிகமான படிப்பிக்கின்றவர்கள் ஆசிரியைகள் பெண்கள். ஆண்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார். அதன் மூலம் அந்த கட்டுப்படுத்தல் ஒரு நிலை மிகவும் பயங்கரமான நிலைக்கு போயிருக்கிறது. எங்களுடைய ஆண் வர்க்கம் ஆசிரியர் துறைக்கு போவதே இல்லை. இந்த ஊரிலே உள்ள பலர்கள் மூத்தாகிவிட்டார். அது ஆப்தீன் ஆசிரியராக இருக்கலாம், சுஃபியான் ஆசிரியராக இருக்கலாம், இன்னும் ஏராளமான ஆசிரியர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து ஆசிரியர் பட்டம் எடுத்து அவர்கள் ஊரின் அதிபர்களாக இருந்தார், ஆசிரியர்களாக இருந்தார், இஸ்லாம் பாடத்தை படிப்பித்தார், ஏனையவற்றை படிப்பித்தார். ஊரின் இன்றைய வளர்ச்சிக்கு அதிகமான அந்த ஆசிரியர்களாக இருந்த ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய பங்களிப்பு பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம், ஊரின் திட்டமிடலாக இருக்கலாம், அனைத்திலும் அவர்களின் வழிகாட்டல்கள் இருந்தது. இன்று எடுத்து பாருங்கள், ஆண்களாக எத்தனை பேர் ஆசிரியர் துறைக்கு சென்றிருக்கின்றார், பெண்கள் தான் கொஞ்சம் பேர் இருக்கிறார். எனவே சகோதரர்களே, அதிலும் மாற்றம் வர வேண்டும். ஊரிலே திட்டமிட்டு ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளுக்கு எங்களுடைய வாலிபர்களை ஏலவல் முடிந்ததும் அனுப்புவதற்கான திட்டமிடல் அவசியம் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள் ஏதோ போய்கொண்டிருக்கிறார், ஆண் பிள்ளைகளை நாங்கள் அனுப்பி எங்களுடைய பாடசாலைகள் ஒரு உறுதிமிக்க வழிகாட்டலோடு பாதுகாப்போடு செயல்படுவதற்கான வழிகாட்டலை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே சகோதரர்களே, வாலிபர்கள் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து. அவர்கள் விளையாடவும் வேண்டும், படிக்கவும் வேண்டும். அவர்களுடைய சொந்த வேலையை செய்யவும் வேண்டும், சமூகத்துக்கான நேரத்தை ஒதுக்கவும் வேண்டும். எனவே துஆக்கள் இருக்கிறது, இது முக்கியமானது. நான் அந்த திருமண விடயத்தில் 2 துஆவை சொன்னேன். அது எவ்வளவு பெருமதி மிக்கது என்பதை பாருங்கள். எல்லா மஸ்ஜிதிலும் இமாம்கள் அந்த துஆவை பாடமிட்டு அவர்களுக்கு ஜனாபத்தின் சட்டதிட்டங்களை சொல்லி குடும்ப வாழ்க்கையின் பொறுப்புகளை கூறி ஏனைய கொழும்பு போன்ற பகுதிகளில் திருமணம் முடிப்பவர்களுக்கான வழிகாட்டல் 3 மாத கோர்ஸ்களை செய்கின்றார்கள். அப்படியானவைகள் இவ்வாறான மஸ்ஜிதுகளில் நிகழ்த்தப்பட வேண்டும். எனவே வாலிபர்கள் எங்களுக்கு நாங்கள் உதாசீனம் பண்ண முடியாது. அவர்கள்தான் எங்களுடைய சொத்தை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஆற்றலை, எங்களுடைய ஊரின் பெருமதிகளை பாதுகாக்க வேண்டியவர்கள். அதற்காக எல்லோரும் யோசிப்போம், சிந்திப்போம். எங்களுடைய வாலிபர்கள் மார்க்கப்பட்டுள்ள, ஒழுக்கமுள்ள, 5 நேரம் தொழுகின்ற, நல்ல சிந்தனையுள்ள, நல்ல படிப்புள்ள, கட்டுப்படக்கூடியவர்களாக எங்களுடைய வாலிபர்களை உருவாக்க வேண்டும். அதற்காக எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. எங்களுடைய வாலிபர்கள் தீனின் பாசறையிலே, மஸ்ஜிதின் பாசறையிலே, ஒழுக்கத்தின் பாசறையிலே வளர்ந்திருந்தவர்களாக எங்களுடைய யுவதிகளும் எங்களுடைய வாலிபர்களும் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாரில் முஸ்லிமீன மின் குல்லி தன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இர்காமன் லிமன் ஜஹத பிஹி கஃபர் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சய்யிதுல் பஷர் ஊசிக்கும் இபாதல்லாஹ் வ ஐயாய பித்தக்வல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன் வ அலமு இபாதல்லாஹ் அன்னல்லாஹ தஆலா அமரக்கும் அம்ரன் அமீமா பதஅ ஃபீஹி பினஃப்ஸிஹி தஅதீமா ஃபஸன்னா பிமலாயிகத்திஹில் முஸப்பிஹத்தி பிகுதுஸிஹி தக்ரீமா ஃபகால ஜல்ல ஜலாலுஹு அதீமா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறார். அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள். முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார். மலக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். எனவே அதிகம் வெள்ளிக்கிழமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். நேற்றைய வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது. இன்றைய மகரிபு வரை வெள்ளிக்கிழமை. நாங்கள் சொல்லும் ஸலவாத் துரது அலைய, நீங்கள் எனக்கு சொல்லும் ஸலவாத் மலக்குகளின் மூலம் இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று மலக்குகளால் மன்னரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் கபரிலே அங்குக்கு அறிவித்தல் கொடுக்கப்படும் சஹீஹான ஹதீஸ். எனவே அதிகம் நாங்கள் ஸலவாத்தை ஓதுவோம். வெள்ளிக்கிழமை ஓதுவோம். இன்றைய மகரிபுக்கு முன்னர் ஓதுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் வரை ஏனைய திக்ருகளை ஓதுவதோடு அதிகம் அந்த ஸலவாத்தை ஓதி நாளை மறுமையில் நபிகளாருக்கு பக்கத்திலே இருக்கும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் எல்லோரையும் முஸ்லிமாக படைத்ததை போன்று முஸ்லிமாகவே வாழ்ந்து கலிமாவோடு முஸ்லிமாக மௌத்தாகுவதற்கு எல்லோருக்கும் நல்லர்கள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாரில் முஸ்லிமீன மின் குல்லி தன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம். அகிமிஸ் ஸலாத்.